இங்க அனிதா என்ற இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட நான் 10 நாள் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 நாளையே திரும்பி அவ வீட்டுக்கு வந்துறா. அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனதுல இருந்து அனிதாவா நார்மலா பிஹேவ் பண்ணவே முடியல. அவளுடைய ஆபீஸ்லயும் அவளால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி வர்க் பண்ணவும் முடியல. நைட்டும் தூங்காம எதையோ நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில அவ ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு கேக்குறா. ஆனா அவ ஹஸ்பண்ட் மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் என்னைக்கு உன் கூட வெளியே வந்திருக்கேன், எனக்கு வேணும் நான் தனியா போய்க்கோன்னு சொல்லி கார் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடும். அனிதாவும் அவ ஃப்ரெண்டுக்கு கால் கொஞ்ச நாள் என்னோட வீட்டுக்கு வந்து தங்கி பாக்குறியான்னு கேக்குறா. ஆனா அவ ஃப்ரெண்ட் என் குழந்தைக்கு ஸ்கூல் இருக்கு, அவ ஸ்கூலுக்கு லீவ் போட முடியாது, அதனால அவளுக்கு எப்ப ஸ்கூல் லீவ் இருக்கு அந்த நேரமா பார்த்து உன்னுடைய வீட்டுக்கு வரேன்னு சொல்லி போனை கட் பண்ணா. சொன்ன மாதிரி அவ குழந்தைக்கு ஸ்கூல் லீவ் விட்டது. அவ குழந்தையை கூட்டிட்டு பஸ் ஏறி அனிதாவுடைய வீட்டுக்கு போறா. அனிதாவுடைய வீட்டை பார்த்து உன்னுடைய வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அவளுடைய வீட்டை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அனிதாவுடைய ஹஸ்பண்ட் கதவை திறந்துறா. அவ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பார்த்ததும் அவளுக்கு கண் கலங்கி போயிருக்கு. அனிதாவுடைய ஹஸ்பண்டும் அவன் வைஃபோட ஃப்ரெண்ட பார்த்து கண் கலங்கி போய் நிக்கிறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும், நான் இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. நாளுக்கு நாள் போக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறி இவங்க 2 பேரும் லவ் பண்றது அந்த ஊர்ல இருந்த ஒரு சாமி அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட வீட்டுக்கு பால் போடுறவருடைய பையன் நம்ம பொண்ணு கோவிலுக்கு முன்னாடி நின்னு பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி மாட்டி கொடுத்துருவாங்க. அதனால அந்த பொண்ணோட வீட்டுல உள்ளவங்களும் அந்த ஊர்க்காரங்க அவங்களை விட தாழ்த்தப்பட்ட ஜாதின்ற காரணத்துக்காக அவங்களை விட குறைவான அந்தஸ்துல இருக்காங்க. அதனால அந்த பையனையும் அவன் அப்பாவையும் ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஊர் மக்கள் நான் ஒன்னா சேர்ந்து அவமானப்படுத்தி அந்த ஊர்ல இருந்தே விரட்டி விட்டுருப்பாங்க. அவ ஃப்ரெண்டும் தற்செயலா அவ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட ரூம்க்கு போய் பார்த்தா அந்த பையன் அவளுடைய ஞாபகார்த்தமா அவ பர்த்டேக்கு கொடுத்த கிஃப்ட் இவ்வளவு வருஷமா பத்திரமா வச்சிருக்கா. இது எல்லாத்தையுமே அனிதா பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அனிதா கிட்ட அவ ஹஸ்பண்ட் ஒழுங்கா பேசவே மாட்டா, எப்பவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே தான் இருக்கும். அதனால அனிதா அவ ஹஸ்பண்ட் லவ் பண்ண பொண்ணு கூட சேர்த்து வைக்கலாம்னு அவ ஃப்ரெண்ட் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா.